ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு சூப்பரான 2-in-1 பிரியாணி தான் பார்க்க போகிறோம். கிறிஸ்மஸ் ஸ்பெஷலாக மட்டன் பிரியாணியும் மட்டன் வறுவலும் எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்கலாம். இந்த மட்டன் வறுவல் நம்ம பிரியாணி தாளிக்கிறோம் இல்லைங்களா, மட்டன் பிரியாணி தாளிக்கும்போது அதிலிருந்து கொஞ்சம் மட்டன் எடுத்து மட்டன் வறுவல் செஞ்சுருக்கிறேன். எல்லோரும் பிரியாணியில் இருக்கிற கறியை விரும்பி சாப்பிட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பிரியாணியை தாளிச்சிட்டு அந்த மட்டனை எடுத்து நீங்கள் இந்த மாதிரி வறுவல் பண்ணி பிரியாணியோடு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக செம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மட்டன் பிரியாணி கொஞ்சம், மட்டன் வறுவல் கொஞ்சம் ரொம்ப சூப்பராக இருக்குது, செம டேஸ்ட்டாக இருக்குது. வாங்க இப்போ இந்த சூப்பரான 2-in-1 மட்டன் பிரியாணியும் மட்டன் வறுவலும் எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்கலாம் வாங்க. மட்டன் பிரியாணி செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுருக்கேன். குக்கர் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. $150 மில்லி ஆயில் ஊற்றிருக்கிறேன். 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் போடுறேன். 4 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். 4 பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணுறேன். ஆயிலில் நல்லா ஆனியனை ப்ரௌன் கலரில் வதக்கிடலாம். இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் ஆனியனை ஃப்ரை பண்ணிக்கணும் ஆயிலில். அப்போ தான் பிரியாணி ரொம்ப சூப்பராக செம டேஸ்ட்டாக இருக்கும். 5 கட் பண்ண தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். போட்டு நல்லா வதக்கிடலாம். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கலாம். நாலு டம்ளர் சீரக சம்பா ரைஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு இஞ்சி பூண்டு மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1 டம்ளருக்கு 3/4 டீஸ்பூன் பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். இது மட்டனுக்கு 5 டீஸ்பூன் பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கேன். நான் இஞ்சி தனியாக அரைச்சி வச்சுப்பேன், பூண்டு தனியாக அரைச்சி வச்சுப்பேன். நீங்கள் ஒன்றா அரைச்சி வச்சுருந்தீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ இஞ்சி பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். 1 டம்ளர் ரைஸ்க்கு 1/2 டீஸ்பூன் இஞ்சி பேஸ்ட்டு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பிரியாணிக்கு நீங்கள் மலம்பூண்டு ஆட் பண்ணுறதை விட நாட்டு பூண்டு ஆட் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஆயில்லையே வதக்கிடலாம். இஞ்சி பூண்டு நல்லா ஆயிலில் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கியாச்சு. இதில் நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். 2 பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதை 1/2 டேபிள் ஸ்பூனு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், பிரியாணி மசாலா அதாவது பட்டை கிராம்பு ஏலக்காய் தூள் மசாலா 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாவும் மிளகாத்தூளும். என் குழந்தைங்க காரம் அதிகமாக சாப்பிட மாட்டாங்க. இந்த ஆயிலே நல்லா ஃப்ரை பண்ணிடலாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு. அப்போ தான் காரம் அதிகமாக இருக்காது, குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். மட்டன் எப்போவுமே கழுவி வாஷ் பண்ணும்போது ஒரு 1/2 அன் ஹவர் 2 ஸ்பூன் தயிர் ஊற்றி ஊற வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணி பிரியாணியில் போட்டிங்க அப்படின்னா மட்டன் நல்லா சாஃப்டாக இருக்கும். சிக்கனும் அதே மாதிரி தான். இதை நல்லா
இப்போ அதை நல்லா வதக்கிடலாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு. இப்போ மட்டனை மசாலாவோட நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கியாச்சு. மில்லி தயிர் ஊற்றிருக்கேன். இதை நல்லா வதக்கிடலாம். தேவையான அளவு புதினா தலையும் மல்லித்தலையும் ஆட் பண்ணுறேன். இதை போட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். மட்டன் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் 1 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். இன்னும் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். இப்போ மட்டனை 1/2 அன் ஹவர் சிம்மில் வச்சு வேக வச்சுக்கலாம். மூடி போட்டு ஒரு விசில் வந்தோடனே சிம்மில் வச்சிடலாம். 1/2 அன் ஹவர் நல்லா வேகட்டும். மட்டனு வெந்ததுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ மட்டன்லாம் நல்லா வெந்துருச்சு பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வந்துருச்சு அப்படின்ட்டு. குக்கர்லேருந்து பிரியாணி பாத்திரத்துக்கு நான் மாற்றிட்டேன். இப்போ இதில் நம்ம இந்த பிரியாணியில் இருக்கிற கறியவே எடுத்து நம்ம வறுவல் பண்ணலாம், மட்டன் வறுவல். அதுக்காக கொஞ்சம் மட்டனை எடுத்துக்கிறேன். பிரியாணியில் இருக்கிற கறி மோஸ்ட்லி யாரும் விரும்பி சாப்பிட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு வறுவல் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கொஞ்சமாக எடுத்துக்கலாம். ஒரு 1/2 கிலோவுக்கு மட்டன் எடுத்துட்டேன் நான். இந்த டம்ளரில் 4 டம்ளர் சீரக சம்பா ரைஸ் எடுத்து ஊற வச்சு வச்சுருக்கேன் நான். இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணோம். ஏற்கனவே இதில் 2 டம்ளர் தண்ணி இருக்கும். ஸோ 1 2 மொத்தம் 4 டம்ளர் ஆச்சு. 4 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன். நல்லா கிளறி விட்டுடலாம். கிளறி விட்டுட்டு சால்ட்டு கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கலாம். சால்ட்டு பத்தலை, தேவையான அளவு சால்ட் போட்டுக்குங்க. ஒரு லெமன் பிழிஞ்சு விட்டுடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். நல்லா கொதி வரட்டும். பாருங்கள், இப்போ நல்லா கொதிக்குது. இப்போ 4 டம்ளர் சீரக சம்பா ரைஸை தண்ணி எல்லாத்தையும் வடிகட்டிட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஊற வச்ச சீரக சம்பா ரைஸை போட்டுக்கலாம். அடுப்பு கொஞ்சம் ஹையில் வச்சுக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இதை நல்லா கிளறி விட்டுடலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் தம் விட்டுடலாம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. நல்லா கொஞ்சம் புதினா, கொஞ்சம் மல்லித்தலை, ஒரு துணி போட்டு மூடிடலாம்.
மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ தம் விட்டுடலாம். தம் விடும்போது நல்லா சூடு பண்ண தோசைக்கல் வச்சுருக்கேன். நான் தோசைக்கல்லுக்கு மேலே இந்த மாதிரி சுடு தண்ணி வச்சு மேலே வச்சுருக்கேன். இந்த மாதிரி தம் விட்டுருங்க. அப்போ தான் சோறு வந்து நல்லா பூவாட்ட வேகும். இப்போ 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பிரியாணி எப்படி வந்திருக்கு அப்படின்ட்டு பார்க்கலாம். பாருங்கள், பிரியாணி குழையாமல் ரொம்ப சூப்பராக வந்திருக்குது. இப்போ 2 மினிட்ஸ் மூடி வச்சிடலாம். அந்த சூட்லேயே இருக்கட்டும். அதுக்கப்புறம் எடுத்து ஹாட் பாக்ஸில் போட்டுக்கலாம். 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான மட்டன் பிரியாணி தயாராகிடுச்சு. மட்டன் வறுவல் பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு கல்சட்டி வச்சுருக்கேன். கல்சட்டி நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இதில் 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். ஒரு கட் பண்ண வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிடலாம். ஆனியன் நல்லா வதங்கிருச்சு. ஒரு கட் பண்ண தக்காளி போட்டு நல்லா வதக்கிடலாம். தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கலாம். ஏற்கனவே மட்டன் வேக வைக்கும்போது சால்ட்டு போட்டிருக்கேன். ஸோ இப்போ இந்த மசாலாவுக்கு மட்டும் சால்ட்டு போட்டுக்கலாம். ½ டீஸ்பூன் பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். மட்டன் வேக வைக்கும்போதே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வேக வச்சுருக்கோம் நாம். ஸோ கொஞ்சமாக போட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் இஞ்சி பேஸ்ட்டு. பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஆயிலையே வதக்கிடலாம் மசாலாவை. ½ டீஸ்பூன் மட்டன் மசாலா ஆட் பண்ணுறேன். போட்டு நல்லா வதக்கிடலாம். இப்போ பிரியாணியிலேருந்து எடுத்த மட்டனை இதில் ஆட் பண்ணிக்கலாம். மட்டன் ஏற்கனவே நல்லா வெந்துருச்சு. கொஞ்சமாக லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ சிம்மில் வச்சு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 15 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ மசாலா மட்டன் எல்லாம் நல்லா வெந்துருச்சு. ஒரு துண்டு தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், ஸ்லைஸாக அதை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மல்லித்தலை ஆட் பண்ணுறேன். போட்டு நல்லா பிரட்டிடலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட மட்டன் வறுவலும் சூப்பராக தயாராகிடுச்சு. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான 2-in-1 மட்டன் பிரியாணியும் மட்டன் வறுவலும் சூப்பராக தயாராகிடுச்சு. இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி எப்படி இருக்குது அப்படின்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சனா டெலிசியஸ் குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் மறுபடியும் இதே மாதிரி வேறொரு சூப்பரான ரெசிபியுடன் உங்களை வந்து சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், டேக் கேர், பை பை ஃப்ரெண்ட்ஸ்.